நீங்கள் அவர் வாங்க வாங்க சகோதர சகோதரி நண்பா நண்பிகளேன்னு சொல்லிட்டு அவர் வாழ்கிற உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருத்தங்கிறார். ஒவ்வொரு பெண்ணும் அவரை தன்னை குடும்பத்தில் ஒருத்தரை பார்க்குறாங்க, அண்ணனாவோ தம்பியாவோ மகனாவோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் ஒரு பேட்டனை எங்கிட்ட கொண்டு வந்து திணிக்கிறீங்க? சார் ஏன் வரல, சார் ஏன் வரல? எதுக்கு சார் வரணும்? இது உங்களுடைய எழுதப்பட்ட சட்டமா, எழுதப்பட்ட நீதியா? உங்களுக்கு தேவை இருக்குது, பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து ஷோ காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. எங்களுக்கு ஷோ காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் திருச்சியில் வந்து இறங்கினோம்னா அங்கே போய் சேர்றதுக்கு விடாத அளவுக்கு ஜனங்க தானாக வந்து சேர்றாங்க. கோயம்புத்தூர் வந்து இறங்கினோம்னா அப்படியே சேஸ் பண்ணிட்டே வர்றாங்க. ஈரோட்டில் யாராச்சும் ஒருத்தர் நாங்கள் வேன் வச்சு கூட்டிகிட்டு வந்தோமா தானாக 1,400 பேர் வெயில மத்தியானம் 12 மணி, அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறது 12 மணி, முடிகிறது 1 மணி, உச்சி வெயில். கோயிலை கூட பூட்டிடுறான். 12 to 1 கோயிலை நட சாத்திடுறான். அது வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான டைம் இல்லை, ஐயருக்கு ஓய்வு வேணும்னு இத்தனை பேர் வந்து காற்று கிடக்கிறாங்க பார்க்குறக்கு. பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து கையாட்டுறக்கு ஒரு காசு, வாழ்கிறதுக்கு ஒரு காசு, முதலமைச்சர் ஆவார்கிறதுக்கு ஒரு காசு வாங்கிட்டு இருக்கிற கூட்டத்துக்குள்ளே இருந்துட்டு ஒரு ஜெய்ஜாண்டிக் லீடர், ஒரே உலகத்தின் ஒரே ஒரு தலைவன், ஒரே ஒரு தலைவன் இன்றைக்கி இருக்கார். வெளியில் வந்தால் 1,00,000 பேர் வருவான். ஒபாமாவுக்கு வரமாட்டான், ட்ரம்ப்புக்கு வரமாட்டார், யாருக்கும் வரமாட்டான்.